தகடுன்னா தமிழ்நாட்டுக்கு தெரியும், தலைவர் தங்க குணம் ஊருக்கெல்லாம் புரியும் அப்படின்னு இவர் சாக்குதான் வரும். தகடு தகடு. கவலைப்படாதே சகோதரன் கானா பாட்டு பாடிட்டு இருக்கேன் மலேசியாவில் சார். இதே கருமாரியம்மன் கோவில்ல குருக்கள் கேட்டாருன்னா ஆன் த ஸ்பாட் கேட்கிறார் சார். சனி சரி சனி நீ சமகம பணிப்பா கவலைப்படாதே சகோதரா அப்படியே பாடி கட்டணும். கட்டப்பாவை ஞாபகப்படுத்துறீங்க இந்த கெட்டப். அது என்னன்னா எப்படி இருக்கிறது 4 முடி மொட்டை அடிச்சிட்டோம்னா ஈஸியா இருக்குது. கடவுளே இல்லைன்னு சொல்றவரு கடவுள் வேஷத்துல இருக்காரு. 2 விஷயம். பெரியாரா நடிக்கிறது வந்து நடிப்பு கிடையாது, அப்படியே வாழ்ந்துருவேன். இதுவும் ஈஸி தான். ஏன்னா வந்து இவங்க எல்லாம் இருக்கையில சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் இதுவும் ஏன் ஈஸினா யாரு கடவுளை பார்த்த நான் நடிக்கிறதா நடிப்பு இல்லையா. சத்யராஜ் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அதனால அவரை போடணும்னு அது போடல சார். அந்த தத்துவங்கள்ல சிவன் சொன்னார்னு சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். இப்படி சொல்லணும். 2 ரிலிஜனை சேர்த்திருக்கோம், இயேசுவையும் ஈஸ்வரனையும் சேர்த்திருக்கோம். என்ன தப்பு? வைஜி சாரும் சொல்லியிருந்தாரு, பாத்தீங்களா நவீன், நான் இன்னைக்கு வந்து சத்யராஜ் சாரோட கெட்டப்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு சரக்கு கிடைச்சிருச்சு, இனி சோடா மிக்ஸ் பண்ண வேண்டியதான் பாக்கி. அவர் பேர் சாருகேஸ். நல்ல அற்புதமான ஒரு ராகம். ஜாலியாவும் பாடலாம், பேசாசவும் பாடலாம். மன்மதல்லீலையை வென்றார் உண்டோ பியூர் சாருகேஸ். இதெல்லாம் இந்த மீசக்கார நண்பா அந்த பாடல் கூட இந்த சாருகேஸ் ராகத்துல தான் அமைஞ்சிருக்கா சார். மீசக்கார நண்பா உங்களை மாதிரி அவரும் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ். ஐயா நான் அழுதுட்டேன் உண்மையிலேயே. எனக்கு நான் அழுதுட்டேன், அழுது வெக்கப்பாயிருச்சு. ஏய் என்னடா நீ ஒரு நீ அழுகுறியாடா அப்படிங்கிற மாதிரி. Title sponsors Anand Banyan, Max Gold presents Charukesi Movie Crew Interview, powered by Grand Royal Tours, Vcura, supported by Dr. Sri Verma, i5 Properties. சத்யராஜ் சார் பார்க்க அப்படியே கிட்டத்தட்ட கட்டப்பாவை ஞாபகப்படுத்துறீங்க இந்த கெட்டப். எதனால இந்த கெட்டப்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ படத்துக்கு கூட வித்தியாசமா கெட்டப் போட வேண்டியது வருது. இப்போ சுரேஷ் சார் கிட்ட காட்டின 2 கெட்டப்பு. இப்போ அது என்னன்னா எப்படி இருக்கிறது 4 முடி மொட்டை அடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு ஹெவியாக ஒரு விக்கு வைக்கிறது ஈஸி. இப்போ நான் காட்ட முடியுது, ஏன்னா அது கம்பெனி சைடில் இருந்தால் ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விக்கெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் மொட்டை அடிச்சிட்டா தான் பெட்ரு. அண்ட் இன்ஃபேக்ட் வைஜி சாரும் சொல்லியிருந்தாரு, பார்த்தீங்களா நவீன், நான் இன்னைக்கு வந்து சத்யராஜ் சாரோட கெட்டப்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு சரக்கு கிடைச்சிருச்சு, இனி சோடா மிக்ஸ் பண்ண வேண்டியதான் பாக்கி. அண்ட் பின்னாடி இருக்க இந்த ஒரு போஸ்டர் பாருங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றவரு கடவுள் வேஷத்துல இருக்காரு. அதுதான் ஆக்டிங், அதுதான் ஆக்டிங்கு. இப்போ நான் வந்து ஜெர்சின்னு ஒரு படம் நானி நடித்த ஒரு தெலுங்கு படத்தில் வந்து நான் வந்து எல்லா கேம்ஸையும் ரசிப்பேன், அதே மாதிரி கிரிக்கெட்டையும் ரசிப்பேன். பட் எனக்கு கிரிக்கெட்டை பற்றி டீட்டெயில் தெரியாது. பட் நான் வந்து கோச்சாக நடித்தேன். கிரிக்கெட் கோச்சாவா? கிரிக்கெட் கோச் பாரு. அது மாதிரி பெரியாரா நடிக்கிறது வந்து நடிப்பு கிடையாது, அப்படியே வாழ்ந்துருவேன். 2 விஷயம். என்ன, அவர் கோயம்புத்தூர்காரர். ஸோ ஸ்லாங்கே வந்து ஈஸியாக இருக்கு எனக்கு. இதுவும் ஈஸி தான். ஏன்னா வந்து இவங்கெல்லாம் இருக்கையில் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் இதுவும் ஏன் ஈஸினா யாரும் கடவுளை பார்த்ததில்லை. நான் நடிக்கிறதா நடிப்பு இல்லையா. பெரியார் படத்துல நான் நடிச்சிருக்காரு. தேவா சார், ஸோ நீங்களும் சுரேஷ் கிருஷ்ணா சார் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் உங்கள் படங்களுக்கு என்ன சொல்லணுன்றதை நீங்கள் படத்தோட டைட்டிலாகவே வச்சுருக்கீங்க. ஆஹான்னு சொல்லி 28 வருஷத்துக்கு முன்னாடியே படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இணைஞ்ச எல்லா ஆல்பமும் ஆஹான்னு தான் சொல்லணும். அண்ட் இன்ஃபேக்ட் தேவா சார் சொல்லுவாங்கள்ல, பசியோட இருக்க புலிக்கு கொடுக்குற விருந்து. அதேதான். ஸோ சாருகேசி படத்தோட டைட்டில் இந்த ஒரு ராகத்திலேயே எவ்வளோ ஒரு ஹிட்டான பாடல்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. அபிஷன்மிகில வர காதலா காதலாவாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான ஒரு பாடல்கள். ஸோ வெறும் ராகத்தை வச்சே கிளப்பிடுவீங்க. இப்போ படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு மியூசிக் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? இதை எதிர்பார்த்துட்டு வந்தேன். இந்த படம், இப்படி ஒரு படத்தை நான் எதிர்பார்த்துட்டு வந்தேன் 36 வருஷம். அது இப்போ தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. சுரேஸ்வர் மூலமாகவும் வைஜிஎம் மூலமாகவும் அது ஒர்க் அவுட் ஆச்சு. இது என் கனவு, இது என்னுடைய கனவு தான். அதனால் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய செமி கிளாசிக்கல் சாங்ஸ் பண்ணியிருக்கோம், 3000 பாட்டு ஆல்பம் பண்ணியிருக்கேன். பக்தி பாடல்கள் மட்டும் நிறைய ஆடி மாதம் அங்கே கோவிலில் பாடுறதெல்லாம் மோஸ்ட்லி பெருமைக்கு சொல்லலை. எல்லாம் நான் கம்போஸ் பண்ண 80s 70s கம்போஸ் பண்ண பாட்டுக்கு தான் இப்போ போடிட்டுருக்கு எனக்கு. ஆனால் இப்படி ஒரு படம் ஒன்று பண்ணணும் இல்லையா? எல்லாம் பண்ணிட்டோம், அது பண்ணிட்டோம், காமெடி படம் பண்ணிட்டோம், டான் படங்கள் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு. இப்படி ஒரு படம் கொடுத்தா ஒரு கம்போசர் இஸ் கேப்பபிள் பர்சன்.
ஃபார் மியூசிக் டைரக்டர், ஃபார் கம்போசருக்கு இப்படி ஒரு படம் வந்தால் தான் அது மற்றவங்களுக்கு தெரியும். இப்போ நான் எங்கள் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்த கிளாசிக்கல் நான் எங்கே போய் காட்டுறது? எங்கே போய் நான் காட்டுவேன்? நானே எப்படி பாடிட்டு இருக்க முடியும் தனியாக? சொல்லுங்க. அதனால இதுக்கு ஒரு படம் வரலையேன்னு வரும்போது நினைக்கும் போது தான் அற்புதமான ஒரு நாடகத்தை பார்த்தேன். எனக்கு கூப்பிட்டு இருந்தார், எல்லா ட்ராமாவும் போவேன். அப்போது இது படமாக இருந்தால் எப்படி இருக்கும் நானும் திங்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். கரெக்டாக எனக்கு கிடைச்சாங்க சுரேஷ் கிருஷ்ணா சார். நிறைய படங்கள் எல்லா மொழிகள்லையும் 28 படம் பண்ணியிருக்கேன் நான் அவரோட. இந்த படத்துக்கு இவர் தான் வந்தாருன்னு எனக்கு எப்படி இறைவனுடைய அருளால் எப்படி அவரே இந்த சான்ஸையும் கொடுக்குறாரு எனக்கு. சரி, ரொம்ப நாளாக நீ நினச்சிட்டு இருக்கேன்லப்பா, உனக்கு சுரேஷ் சார் மூலமாகவும் மகேந்திர சார் மூலம் இப்படி ஒரு படம் உனக்கு கொடுக்குறது சரி அப்படின்னு அள்ளி கொடுத்த வரம் தான், கடவுள் தந்த வரம், கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பசங்க கம்போஸ் பண்ணீங்களே. இதை தான் நாளைக்கு கம்போசிங் 2 பேர்லாம் வராங்க, ஒரு எல்லாமே வராங்க கம்போசிங்க்கு. எப்போவுமே நான் என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் நானே சொல்லிப்பேன், முன்னாடியே ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பாட்டு, முதல் பாட்டு, நாளைக்கு ஒரு ஸ்டாருகேஷன் ஒரு ராகத்தை பற்றி தான் எப்படியோ ஒரு சங்கீத வித்வான் ஒரு பாட்டு பாட போகிறார், அது இருக்கும், ஒரு சோலோ இருக்கும், ஓப்பனிங், இவருடைய இன்ட்ரொடக்ஷன். நானே அப்படியே பிடிச்சிட்டு வரேன் என்ன போட்டு பாடலாம் அப்படின்னு. அது மறுநாள் வந்தேன். அவள் தந்த வரம் கலைமகள், அவள் தந்த வரம் என்னாவினில் ஸ்வரம், என் பாடல் என்றும் நிரந்தரம். ஒரு சென்டிமெண்டாவே கலைமகள் தந்த வரம் என்னாவினில் ஸ்வரம், அது என் பாடல் என்றும் நிரந்தரம். இதை விட ஒரு அற்புதமான வார்த்தை கிடைச்சது. அதுவும் பா விஜய் லிரிக்ஸ் சொல்லணும் அவரை. அப்போ உட்கார்ந்த உடனே இதை நான் பாடிட்டேன். பாடி ஒரு 1/2 hour ஆயிருக்கும், அவ்வளோதான் இருக்கும் கம்போசிங் புரிஞ்சுது. அப்புறம் சரணம், இது சாருகேசி படத்துல ஹீரோ, அவர் பேர் சாருகேசி, நல்ல அற்புதமான ஒரு ராகம். இது என்ன சொல்றான், மனதை அப்படியே கூலா இருக்கிற ராகம் இது. ஜாலியாகவும் பாடலாம், பேத்தாசமும் பாடலாம். ஒரு பெண்ணு மன்மதல்லீலையை வென்றார் உண்டோ, பியூர் சாருகேசி. இதெல்லாம் நான் எங்கெங்கே இன்பம் உள்ளது என்று தேடி கொல்லா, அதெல்லாம் பண்ணியிருக்கேன். எக்ஸலன்ட் சார். சார் கிட்டத்தட்ட இந்த மீசக்கார நண்பா உனக்கு ரோஷம் அதிகண்டா அந்த பாடல் கூட இந்த சாருகேசி ராகத்துல தான் அமைஞ்சிருக்கா சார்? மீசக்காரன் நண்பா ஆமா இருக்கும், இருக்கலாம். மீசக்காரன் கரெக்ட், நீங்க சொல்றீங்களே, நிறைய இருக்கும். கரெக்ட். இல்ல இவரு பேச ஆரம்பிச்ச உடனே அது ஒரு கொஞ்சம் விஷயம் செஞ்சிருந்தா நான் நினைச்சுக்கிட்டேன். இல்ல மாதிரி அவரும் ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. இல்ல கானாவையும் கர்நாடிக்கையும் மிக்ஸ் பண்றீங்க. இல்ல சார், நான் ஒரு இங்கதான் கவலைப்படாதே சகோதரன் கானா பாட்டு பாடிட்டு இருக்கேன் மலேசியாவில் சார். திடீர்னு இவர் ஒருத்தர் சார் இது ஆட்டோ ஸ்டாண்ட்ல நிற்கும் போது இதை பாடுறீங்க, இதே கருமாரியம்மன் கோவில்ல காமாட்சி அம்மன் கோவில்ல ஒரு குருக்கள் கேட்டார்னா அதை எப்படி பாடுவீங்க அப்படின்னு ஆன் த ஸ்பாட் கேட்கிறார் சார். பன்னிசா சனி சரி சனி சமகம பனிப்பா கவலைப்படாதே சகோதரா அப்படியே பாடி பயங்கர மலேசியாவில். நான் நினைச்சல இப்படி ஒரு படம் பண்ணணும் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். இல்லை, அந்த ஆசைக்கு நான் கம்போசிங் பண்ணி சாங் ரெக்கார்டிங்லேயே எனக்கு அவார்டு கிடைச்சிருச்சு. அவார்டு கிடைச்சிருச்சு சங்கர் மகாதேவன் சார் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் அப்படி சார் படம் போய் நான் அழுதுட்டேன். நான் டப்பிங் பேசிட்டு நான் என் சீன் வரைக்கும் பேசிட்டு ஓடிடுவேன். இல்ல எனி கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஹீரோனா நம்மளுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். இது இப்போ எப்படி நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் வந்தால் போதும், படம் ஓடுனா சந்தோஷம், ஓடாட்டி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால கடைன்னு நம்ம சீனை பேசிட்டு போயிடுவோம். போகையில் சுரேஷ் சார் கேட்டார், சார் கிளைமேக்ஸ் பார்க்குறீங்களா அப்படின்னு. சரி சார் பார்க்கலாம் சார் அப்படின்னா கிளைமேக்ஸ் அந்த சாங்கு பொதுவாக எனக்கு ஒரு பேர் இருக்குல்ல சத்யராஜுக்குன்னா அவன் மனசுக்குள்ளே எப்பவுமே ஒரு கிண்டல் கேலி வச்சிருப்பான் அப்படின்ட்டு. வெளியே ஆக்ட் பண்ணாலும் கூட உண்மையிலேங்க எனக்கு நான் அழுதுட்டேன். எனக்கு ஃபோன் பண்ணாரு, அழுதுட்டு உடனே ஃபோன் பண்ணுறேன், தேவா சாருக்கு பண்ணுறேன். நான் எனக்கு பண்ணாரு, எனக்கு அழுது வெக்கப்பாயிருச்சு. எனக்கு ஏய்
நீ என்னடா நீ ஒரு நீ அழகுடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த சத்யராஜ் சார் போஸ்டர் பேனர் எல்லாம் உங்களுடைய போட்டோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஜீசஸ் சார் அசெம்பிள் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அவரை ரெஃபரன்ஸா வச்சுதான் இந்த கெட்டப் போட்டாங்களா? இது எனக்கு ஒரு புது கெட்டப் பார்த்தோன்னே ஜீசஸ் மாதிரியே இருக்குதுன்னாங்க. அது சந்தோஷம்தான். நம்ம சும்மா போய் ஒரு கேரக்டர் போட்டு போய் பகல் நிலவன் நிற்போம். சார் பார்த்தா சார் பெருந்தலைவர் காமராஜர் மாதிரியே இருக்கு சார். அப்போ எனக்கு வயசு 30 அப்போ என்ன வயசு பகல் நிலவல் 31 வயசு 32 வயசோ தான். சத்யராஜ் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அதனால அவரை போடணும்னு அது போடலை. அவர் டைப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இந்த தத்துவங்களை சொல்கிறதுக்கு தேவை. இதில் வந்து அவர் சிவபெருமானோட அம்சமாக தான் வராது. அதுதான் டைலாக்லேயே அவ்வளோ இருக்கும். பட் சிவம் மாதிரி அந்த அந்த இலக்கண தமிழ் பேசிட்டு அப்படிலாம் கிடையாது. தகுடு மாதிரி தான் பேசியிருக்காரு சார். அந்த தத்துவங்களில் சிவன் சொன்னார்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நாம் வந்து இப்படி சொல்லணும், 2 ரிலிஜனை சேர்த்துருக்கோம். ஆமாம், மத நல்லொழுக்கத்தை சேர்த்துருக்கோம் நாங்கள். ஆமாம், இயேசுவையும் ஈஸ்வரனையும் சேர்த்துருக்கோம். என்ன தப்பு? அரசியல்வாதிகள் செய்ய முடியாத நாங்கள் செஞ்சுருக்கோமே. சுரேஷ் கிருஷ்ணா சார், படத்தோட போஸ்டர்லயே சங்கராபரணம் சிந்து பைரவி வரிசையில்னு போட்டிருக்கீங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ சங்கராபரணம்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பாட்டு, சிந்து பைரவியில் ஒரு 9 பாட்டு. இப்போ இருக்க காலகட்டத்தில் பசங்க பாட்டை கேட்கறதே பெருசாக வரவும் மாட்டாங்க. நிறைய படங்களில் பாடல்கள் இல்லாமல் வருது. 6 நிமிஷம் இருந்த பாடல் வந்து இப்போ ஒரு 3 நிமிஷமாக ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் 2 சரணமாக இருந்தது, தேவசார் சொல்கிற 1 சரணமாகவும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த படத்தை நான் எடுப்பேன், கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஃபஸ்ட்டு அதுக்கு வைஜிஎம் சார் தான் பாராட்டணும். ஏன்னா அவங்க ப்ளே பண்ணினாங்க. ப்ளேயில் ஜென்ரலாக நீங்கள் பார்க்கவே முடியாது சாங்ஸ் இன் அ ப்ளே. அதில் வந்து லிப்ஸிங்கோட ஒரு பாடுறாரு, அதுக்கு ஸ்டேஜ் போடுறாங்க, லைட்டிங் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு கேரக்டர் வர அவரும் பாடுறாரு. பல கேரக்டர்ஸு மியூசிக்கலாக கொண்டு வந்தது அவர் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஜில். இட் வாஸ் ஸோ ப்ரில்லியன்ட். ஸோ ஒரு பக்கம் இந்த சாங் கர்நாடிக் எஸ்பெஷலி, அதில் கதையில் வந்து ஒரு ஹை ட்ராமா. அது ஐஜிஎம் சார் ஸ்டேஜில் பேசலைன்னு பார்க்க மாட்டாங்க ஷோவை, யாரும் பார்க்க மாட்டாங்க. பிளேயில் அவர் தான் கிங்கு. அங்கே அந்த ஆடியன்ஸ் 2 ஹவர்ஸில் இவர் என்னடா சொல்ல போகிறார், நடுவில் பஞ்ச் அடிப்பார், கரண்ட் டாபிக் அடிப்பார், ஈஸ் அப்படி ஒரு கேஷுவலாக இருப்பார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் பேசவே இல்லை. ஆனால் அவரே பார்த்துட்டு இருக்கோம். ஹீஸ் நாட் ஒரு சிங்கிள் டைலாக் இல்லை, ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஸோ மெனி சர்ப்ரைசஸ் இன் ஒன் ப்ளே. இது வந்து சம்திங் இஸ் தேர். அண்ட் நான் பார்க்கும்போது ஆல்ரெடி இட் ஹட் டன் லாட் ஆஃப் ஷோஸ் வேர்ல்டு ஓவர். இது பார்த்துட்டு எல்லா பிளேயும் பார்ப்பேன். இது பார்த்து கொஞ்சம் ஓகே சார், சம்திங் இன் இட் கேன் வி மேக் இன் டு ஃபிலிம் வந்தது. பிகாஸ் மியூசிக் வேணும், மியூசிக்கு ஸ்கோப் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆள் இல்லை. லெட் அஸ் பி ஹானஸ்ட் டு கிவ் தேட் ரோல். அவர் சங்கீதமும் தெரியும், அவருக்கு ரிதமும் தெரியும், அவருக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு அவர்கிட்ட யாரும் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவர் பண்ணுறத அப்படியே சார், யூ ஷுட் ஃபைனலி ஸ்டேஜ் இஸ் லிமிட்டட், ஆடியன்ஸ் இஸ் லிமிட்டட். அப்போ பார்க்குறவன் தான் அப்படியே ஸ்க்ரீனில் வந்தால் நல்லாயிருக்கும் சார். பிகாஸ் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ், ஹிஸ் டேலண்ட் ஷோகேஸே ஆகலை. சினிமாவில் அவர் லிமிட்டட் சில ரோல்ஸ் தான் பண்ணுவார். இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ் ஒரு பயோபிக் மாதிரி. இதை பண்ணாமல் கேட்டு ஓகே வாங்கி தென் வி புட் இட். ஸோ கட்ஸு எல்லாமே அந்த ப்ளே பார்த்துக்க வந்து கட்ஸு வெங்கட் அவர் எழுதின கதை, அதை வந்து திரைக்கதையை மாற்றி மேட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். கூட பேக் பண்ணுறதுக்கு வி ஹேட் சத்யராஜ் சார், சமுத்திரக்கனி, சுஹாசினி, யங்ஸ்டர்ஸ் ரம்யா அண்ட் ஐயப்பா. ஸோ அதெல்லாம் பேக்கிங் வந்து நம்ம காம்போ தேவா சாரோட விழுந்துட்டோம். டெண்டுல்கர் மட்டும் பத்தாது சார், டிராவிட், லக்ஷ்மண், எவ்வளோ பேர் இருக்காங்க கூட. ஸோ சங்கராபரணம் 1980 ரிலீஸ் ஆச்சு. அப்போ இருக்க ரசிகர்கள் அவங்களுடைய மைண்ட் செட், ரசனை எல்லாம் டோட்டலாக வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே சார், ஜென்சின்றாங்க, சோஷியல் மீடியாவில் ஜென்சி வேர்ல்டுக்குள்ளே வாங்கன்றாங்க. இவங்களுக்கு இவ்வளோ பாடல்கள், கர்நாடக சங்கீதம், இதெல்லாம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? இல்லை, அப்பவும் ஜென்ரேஷன் சி இருந்தாங்கல்ல, இல்லை நல்ல விஷயங்கள். சங்கராபரணம் ஃபஸ்ட்டு தெலுங்கில் ரிலீஸ் ஆகல. சிரஞ்சீவி சார், வெங்கடேஷ் பாலகிருஷ்ணன் ஃபுல் பீக் மசாலா படம், சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களுடைய அந்த சிரஞ்சீவி சாரினுடைய அந்த பேட்சினுடைய வளர்ச்சியில் இருக்கிற காலகட்டம் இல்லையா சார், பயங்கர மாசம் அட்டி ஃபைட்டு பாட்டு அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. சிரஞ்சீவி சாரோ, பாலகிருஷ்ணன் சார், வெங்கடேஷ், எல்லாரும் வந்து அப்படி அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து அது புதுமுக சோமயாஜிலோ, அவர் கர்நாடிக் சிங்கரா சார்? இல்ல கவர்மெண்ட் ஆபீசர், கலெக்டர் சார்.
வந்து பாடி சங்கராமன் வந்து தமிழ்ல டப் பண்ணி எங்கேயோ போயிருச்சு சார். அதுக்கப்புறம் ஒரு காமெடி எனக்கு ஒரு படத்துல அப்பாவை நடிக்கிறாரு சார், சோமயாஜில். ஆமா, நான் நடிச்சிருக்கேன் அவரோட. பாலாஜி சார் படம் ரைட் ரைட். சங்கராபுரத்தில் நடிச்ச ஒரு உண்மையிலேயே பெரிய வித்வான். ஆடியன்ஸை தப்பா அடையாள போடுறதா நம்ம ப்ரொடியூசர்ஸோட mistake. அவர் பயங்கர செயின் ஸ்மோக்கர், செயின் ஸ்மோக்கர், ஃபுல் தமிழ். எனக்கு என்னடா இவரு எப்படி எந்த அளவுக்கு அந்த மக்கள் மத்தியில் அவர் இறங்கிட்டுன்னா, ஏன்னா நான் சொல்றேன் அதுக்கு இதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு. நான் ஒரு தெலுங்கு படம் ஆக்ட் பண்ணேன் சார், விஜய் நிர்மலா படத்தில். அவர் சொல்றாரு, మహేంద్ర గారు ఇప్పుడు ఈ శంకరాభరణం చేసినది పెద్ద మిస్టేక్ అయిపోయిందయ్యా. ఏనా ఒక పార్టీకి వెళ్తే డ్రింక్స్ అడిగముళ్ళయ్యా. పసంగ సార్ మీరు శంకరాభరణం శంకర శాస్త్రి, అయ్యో మీకు డ్రింక్స్ వద్దు కూడా మాట్లాడారు అన్నారు. கேஷியர் செயின் ஸ்மோக்கர் பயங்கர என்னடா இவர் அப்படிங்கிற பார்த்தீங்களா, இவருக்கே அந்த ஃபீலிங் வந்திருக்கு. அதனால நல்ல விஷயங்களை கொடுத்தா ஒத்துக்குவாங்கங்கிற இன்னொன்று சார், இது டோட்டலாக மியூசிக்கலி மட்டும் கிடையாது. அவர் சொன்னார்ல, அதில் எமோஷன்ஸ், ஃபேமிலி, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதெல்லாம் நிறைய. இல்லை, இப்போ தமிழ் சினிமா வந்து அதுக்கு நல்லா அடாப்ட் ஆயிருக்கு. பாருங்க, மாஸ் படத்துக்கு நடையில் வந்து தாய் கிழவி ஹிட்டு, டூரிஸ்ட் ஃபேமிலி ஹிட்டு இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் தானே. அதனால இன்னைக்கு வந்து மீடியா வந்து செல்போன் வந்ததுக்கு அப்புறம் டப்பு டப்பு டப்புன்னு எஸ்எம்எஸ் அடிச்சு படம் சூப்பராகுதுன்னா நைட் ஷோவே உங்களுக்கு வந்து பிக்கப் ஆயிருக்கு. இப்போ இந்த மெய்யழகன்லாம் ஹிட் ஆனது பார்த்தீங்கன்னா, அது ரெண்டு ஆம்பளைகளுக்குள்ள உள்ள அஃபெக்ஷன் தானே, பொம்பளை ஆம்பளை கூட கிடையாது. அண்ட் மகேந்திரன் சார், நீங்க சொல்லுங்க, பொதுவாக ஒரு பாடகரா நடிக்கணும்னா அவ்வளோ ஈஸி இல்லை, ஊனுருகி உளமுருகி பாடணும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த படத்துல எந்த பாட்டு ரொம்ப டஃப்பாக இருந்தது, எது ஓரளவுக்கு ஈஸியாக மேட்ச் பண்ண முடிஞ்சுது? ஸோ அந்த ட்ராவல் பற்றி சொல்லுங்களேன். நான் அது ஓப்பனாக நான் பாடுவேன், இல்லாட்டா அந்த ஃபீல் வராது சார். அதே நம்ம தலைவர் போகரோட தலைவர் சொல்லி கொடுத்தது தான் அதெல்லாம். அவர் வந்து பாட்டும் நான் அங்கேருந்து மூவ் ஆகும்ல, அது கொஞ்சம் நமக்கு பாட தெரியுதோ இல்லையோ அந்த சுதியோ. ஏன்னா ஓரளவுக்கு நான் சுதியோட பாடுவேன், பிகாஸ் ஐ எம் எ மியூசிஷியன். தபலா ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்க தெரிஞ்சால. பட் பாடணும் இதில் எடுத்திருக்காரு, இறைவான்னு ஒரு எடுப்பு எடுத்திருக்காரு சார். அந்த இறைவா நான் வந்து என் ஐ பிச்சில் மகாதேவன் வாய்ஸ் எப்படி இருக்கும் சங்கர், நான் வருமே ஆனால் வருமா வராது. இறைவா நான் போனால் தானே வரும், அது நம்ம பண்ணாதான் வரும். அவரும் அது சத்யராஜுக்கும் தெரியாது. அவர் பாடுவார், அவரும் பாடுவார். சத்யராஜ் சார் பாடல்கள்னு சொன்ன உடனே இவ்வளோ அழகா பேசுறீங்க. வெளியில நீங்க எல்லாம் அப்படியே டீ பிரேக் மாதிரியே இல்லை, அது கிட்டத்தட்ட ஒரு பாடல் பிரேக் மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ பாட்டை பத்தி பேசுறீங்க. எங்களுக்காக ஒரு பாடல் பாட முடியுமா? இவ்வளோ பெரிய சாங் ஒரு பாட்டார். அப்புறம் தேவா சார், இப்போ நான் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோ கிடையாது. நான் வந்து ஒரு 75 படம் வில்லனா நடிச்சுட்டேன். அப்புறம் வந்து ஒரு வரையிலேயே ஒரு கடலோர கவிதை முட்டம் சின்ன பதாஸ், ஒரு ரவுடித்தனமான ஹீரோ உள்ள வந்து அப்புறம் அப்படியே டூயட் கேள்வி பாட்டு ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே என்ட்ரு ஆகியில் வந்து எனக்கு டக்குன்னு பாட்டு பிடிக்கிறது திடீர்னு வந்தால், இப்போ மோகன் வச்சிங்களா, ஒரு நிறைய ஹிட் சாங்ஸ் இருக்குது பிடிச்ச. அதனால எனக்கு உள்ளே வந்தோன்னா தகுடுன்னா தமிழ்நாட்டுக்கு தெரியும், தலைவர் தங்க குணம் ஊருக்கெல்லாம் புரியும் அப்படின்னு இவர் சாங் தான் வரும். தகுடு தகுடு ஐயோ, அதில் பிஜிஎம் எல்லாம் ஆக்சுவலி தகடுன்னா சார், அதில் வந்து இவருக்கு பொம்பளையே பிடிக்காது. இவருக்கு அந்த படத்துல பொம்பளைங்கன்னா இவருக்கு பிடிக்காது. அதனால எப்பவுமே ரவுடிகளுடைய வாழ்க்கை. அது எங்க ஸ்டேஜ்ல நானே நடிப்பேன், அதில் பாட்டு பாடி. ஃபீமேல் வாய்ஸ் ஒரு பையன் பாடுவான். ரஜினி சார் ஒரு பெரிய ஹைப் கொடுத்துட்டாரு. ஆமா, அவர் எங்கிட்ட முதலே கூலியில் நடிக்கலையே சொல்லிட்டாரு. அப்போ படம் பாட்டாரு. ஆரம்பத்துல நாடகம் பார்க்கும்போது 2 தரம் பார்த்தாரு இந்த நாடகத்தை. அப்பவே என் காதில் அப்படி இது நீங்க படமா பண்ணலாமேன்னாரு. அப்புறம் நான் போய் சொன்ன போது அதான் நான் சொன்னேன், முதல்ல நான் சார் இது படம் பண்றது டிசைட் பண்ணிட்டோன்னு நல்ல ஒரு புன்னகை முகத்துல. யார் டைரக்டர்னு இவர் பேர் சொன்னோன்னு ஆஹான்ட்டார். ஸோ இது வந்து எங்க எல்லாருக்குமே இது ஆஹா இல்லை, இது ஓஹோ. ஸோ ட்ரெய்லர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி பெற்றுச்சோ அதே போல படமும் வெற்றி அடைய கலாட்டா சார்பாக வாழ்த்துக்கள். Title sponsors Anand Banyan, Max Gold presents Charukesi Movie Crew Interview, powered by Grand Royal Tours, Vicura, supported by Dr. Sri Verma, i5 Properties.